இன்னைக்கு ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் பார்க்கலாமா? which of the following occurs during heating கேட்டிருக்காங்க. ஹீட் பண்ணும்போது எப்பவுமே எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது நடக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் த மேட்டர், வால்யூம் ஆஃப் த மேட்டர், சைஸ் ஆஃப் த மேட்டர், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இதெல்லாம் என்ன ஆகும்? சப்போஸ் நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பொருளில் வந்து பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா இது கடகடன் வைப்ரேட் ஆகி ஒன்றை விட்டு ஒன்று பார்ட்டிகல்ஸ் வந்து விலகி போக ஆரம்பிக்கும், தள்ளி வைப்ரேட் ஆகிட்டே போகும். ஸோ அதுக்கு பிட்வீன் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் மாஸ், நிறை, அந்த பொருளுடைய நிறையில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ நோ சேஞ்ச். அதே மாதிரி வால்யூம், கன அளவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச், இன்க்ரீஸ் இன் வால்யூம் நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டிகளும் விலகி போகுது ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பான்ஷனால. ஸோ இதில் எஸ் சேஞ்ச் வந்து இருக்கும். சைஸ் ஆஃப் த மேட்டரில் எந்த சேஞ்சுமே இருக்காது, பொருளோட சைஸ் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் அதே தான் இருக்கும். அதில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் முன்னாடி இருந்தோ அதே தான் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஹீட் பண்ண பிறகும் இருக்கும். ஸோ அதனால் மாஸ் ஆஃப் த மேட்டர், சைஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் எந்த சேஞ்சுமே இருக்காது. வால்யூம் ஆஃப் மேட்டர் மட்டும்தான் ஹீட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது.